சார், அதாவது இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நேரடியா யாரு அக்கௌண்ட்டுக்குள்ள போக முடியாது. என்ன நினைக்கிறான்னா பாஜக அரசு மைனாரிட்டிகளுக்கு போகுது, கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷனுக்கு போகுது, அதன் மூலமா அவன் என்ன செய்யறான், கல்வி நிலையங்களை நடத்துறான். அப்ப அதன் வழியாக கிறிஸ்தவ மதம் பரவிடுமோ அப்படின்னு அச்சப்படுறான். இவன் ஒரு பொய் பிரச்சாரம் செய்யறான். இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, சனாதன மதம்ங்கிறான். வெளியில பார்க்கும்போது சட்டத்தின்படி நடப்பது மாதிரியே இருக்கான். பாபர் மசூதி இடத்தை எப்படி கைப்பற்றினாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணி கைப்பற்றினாங்க, சட்டத்தின் வழியாக தானே கைப்பற்றினான். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்குற நேயர்களுக்கு நீங்கள் சொன்னா நல்லா இருக்கும். அது வெளிநாட்டிலே இருந்து தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி அளிக்கிறார்கள். இப்போ நமக்கு தெரியும், இப்போ சுனாமி வந்துச்சு, பாதிக்கப்பட்டாங்க. அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கறது. இது உலகத்தினுடைய எந்த மூலையில் இருக்கிறவனா இருந்தா, ஒரு செல்வந்தனா இருக்கிறவன், வசதி படைச்சவனா இருக்கிறவன், மனித நேயம் இருக்கிறவன் உதவணும்னு நினைக்கிறான். இதற்கு தேச எல்லைகள் கிடையாது. இப்போ ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டான். இலங்கை நீங்க சட்டப்படி பார்த்தா அது வேற ஒரு நாடு. நான் பேசுகிற அதே தமிழ் மொழியே அவனும் பேசுறான். நம்ம கும்பிடுற சாமியை கும்பிடுறான், நம்ம சாப்பிடுற சாப்பாடு அவன் சாப்பிட்றான். வாழ்வியல் முறை ஒன்றாக இருக்கிறது, வணக்க முறை ஒன்றாக இருக்கிறது, மொழி ஒன்றாக இருக்கிறது, எல்லாமே ஒன்னா இருக்கு. நிலம் வேறு வேறாக இருக்கிறது. அவன் ஒரு நாடு, நம்ம ஒரு நாடுன்னு சொல்றான். அது கடல் கொண்டதுனால கடல் நடுவுல வந்ததுனால தனி துண்டாக வந்தது அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய வரலாறுலாம் சொல்றான் புவியியல் ரீதியா. அப்ப இன்றைக்கு உலகத்துல எந்த மூலையில் எந்த மாற்றம் நிகழ்ந்தாலும் அது இன்னொரு மனிதனை பாதிக்கிறது. ஈரான்ல போர் நடக்குது, குண்டு போடுறாங்கிறதுனால நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை ஏறுதா ஏறலையா? நமக்கு காப்பி டீ குடிக்கும் போது வடைய 15 ரூபாய்க்கு விற்கிறானா இல்லையா? நேற்று வரைக்கும் 8 ரூபா 10 ரூபான்னு சொன்னா வடைய 15 ரூபாய்க்கு விற்கிறானா இல்லையா? காஃபி கடைக்கு போனோம்னா, டீ கடைக்கு போனோம்னா 10 ரூபாய்க்கு கொடுத்த டீ 15 ரூபாய். அப்ப இன்றைக்கு உலகத்திலே எந்த மூலையிலே எது நடந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனையும் பாதிக்கும். ஈரான்ல தானே போர் நடக்குது, எனக்கு என்ன அப்படின்னு எவனும் சொல்ல முடியாது. வீட்டு அடுப்பு எரியறதா எரியக்கூடாதாங்கிறத போர் தீர்மானிக்கிறது. அது மாதிரி என்ன செய்யறான்னா, உலக நாடுகளிலே இருந்து பல்வேறு உதவிகளை செய்யணும்னு நினைக்கிறான் தொண்டு நிறுவனங்களின் வழியாக. அந்த வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பணத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய கண்காணிப்புக்கு உட்பட்டு அவங்களுடைய ஆடிட்டிங்குள்ளதான் அது இருக்கு. நேரடியா யாரு அக்கௌண்ட்டுக்குள்ள போக முடியாது. அது கண்காணிப்பு வலயத்துக்குள்ளதான் இருக்கு. இவன் என்ன நினைக்கிறான்னா, பாஜக அரசு மைனாரிட்டிகளுக்கு போகுது, கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷனுக்கு போகுது, அதன் மூலமா அவன் என்ன செய்யறான், கல்வி நிலையங்களை நடத்துறான். அது மூலமா அவன் என்ன நினைக்கிறான், தொழுநோய் நீங்க யாருமே தொட மாட்டான், தொழுநோய் வந்தா இவன் அதுக்கு ஆஸ்பத்திரி நடத்துறான், கருணை இல்லங்கள் நடத்துறான். அன்னை தெரசா போன்றவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட கருணை இல்லங்களை இந்தியாவில் நடத்துறாங்க. அப்ப அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா உள்நாட்டை சேர்ந்தவன் தீண்டாமையை கடைபிடிக்கிறான். வெளிநாட்டில இருந்து வந்த அந்த அன்னை என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்யறாங்க. அப்ப அதன் வழியாக கிறிஸ்தவ மதம் பரவிடுமோ அப்படின்னு அச்சப்படுறான். அது உண்மையிலேயே பிரிட்டிஷ்காரன் இந்த மண்ணை ஆட்சி செய்கிற போது பரவாத கிறிஸ்தவ மதம், முகலாயர்கள் 800 ஆண்டு காலம் இந்திய மண்ணை ஆட்சி செய்த போது பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் மாற்றப்படாமல் அவர் சாமியைத்தான் கும்பிட்டு இருக்கான். இவனுக்கு என்னன்னா, எதையாவது ஒண்ணு கிளப்பி விடணும். இப்ப நீங்க முகலாயர்கள் 800 வருஷம் ஆண்டு இருக்கான், பிரிட்டிஷ்கார 200 வருஷம் ஆண்டு இருக்கான். 1000 ஆண்டு காலம் பிற மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இந்திய மண்ணை ஆட்சி செய்த போதும் எவனுமே தன் கடவுள் கோட்பாட்டை மாற்றிக்கொள்ளல. எல்லாருமே அவன் ஜாமியத்தை, சிவனை கும்பிடுவேன் சிவனைத்தான் கும்பிடுவான், பெருமாளை கும்பிடுவேன் பெருமாளை கும்பிடுவான், குலசாமி கும்பிடுவேன் குலசாமி கும்பிடுவான். எல்லாருமே அல்லாஹ்வை போய் தொழுகிறாங்களா? மகாராஜா முகலாயரா இருக்காரு, அக்பர் மகாராஜா ஆள்றாரு அப்படின்னு 5 வேளை தொழுவ போயிடுவானா என்ன? போக மாட்டான். ஏன்னா அது அவனோட பர்சனல், தனிப்பட்ட விருப்பம். அந்த மன்னர்களும் யாரையும் மதம் மாத்தல. உண்மையிலேயே இஸ்லாம் இந்த மண்ணுக்கு வந்துச்சா அல்லது கிறிஸ்தவம் இந்த மண்ணுக்கு வந்துச்சுன்னா
அது மன்னர்களின் வழியாக, ஆட்சி அதிகாரத்தின் வழியாக வரல. அது என்னன்னா அதை பரப்புவதற்கான போதகர்களின் வழியாக, கடல் வாணிபத்தின் வழியாக, சித்தர்கள் மாதிரி சூஃபிகளின் வழியாக அப்படிதான் வந்ததே தவிர, இவன் ஒரு பொய் பிரச்சாரம் செய்யறான். இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, சனாதன மதம்ங்கிறான். என்னடா சனாதனம்னு கேட்டா, சாதி அடுக்குகள் இருக்குல்ல, அது கலைஞ்சிடக்கூடாது. இவங்க வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாதி இல்லைங்கிறாங்க. 9:59 ஒருத்தன் இஸ்லாத்தை தழுவினால் 10 மணிக்கு அவனுக்கு பறையன் பட்டம் போய்விடும், சாதி அடையாளம் போய்விடும். அவன் அன்னையில இருந்து அந்த சாதி அடையாளத்துக்குள்ள அவனை யாரும் குறிப்பிட முடியாது. அப்ப சாதி ஒழிப்பை அது முதன்மைப்படுத்துதுங்கிறப்ப, சாதியினால அவமானப்பட்டவன், சாதியால புறக்கணிக்கப்பட்டவன், தான் கட்டுன கோவில்ல தன்னை வழிபடுவதற்கு அனுமதிக்காதவன், ரோசப்பட்டவன், கோவப்பட்டவன் என்ன பண்ணிட்டான், இனிமே நான் கர்த்தரை கும்பிட போறேன்டா, நான் ஜெபம் பண்ண போறேன், உன் ஜங்காத் எனக்கு வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், கடவுளை மாற்றிக்கொண்டான். அது எதுக்காகனா அவனுடைய சுயமரியாதைக்காக, கௌரவத்திற்காக, தன்மானத்திற்காக கடவுளை மாற்றிக்கொண்டாய். ஏன்னா நீ அந்த கடவுள் நம்பிக்கையை வைத்துக் கொண்டுதான் தீண்டாமையை கடைபிடித்தாய். அந்த கடவுள் நம்பிக்கையை முன்னிலைப்படுத்தி தான் எனக்கு கல்வி மறுத்தாய். அதை முன்னிலைப்படுத்தி தான் நீ என்ன செஞ்ச, எங்களுடைய பெண்களை அடிமைகளாக நடத்தினாய், தேவதாசி முறையை உருவாக்கினாய், எங்களுக்கு பெண்களுக்கு சொத்து கூடாதுன்னு சொன்ன, நீ சூத்திரனுக்கு படிக்கிறதுக்கு அனுமதிக்காத, காதுல ஈயத்தை காட்சி ஊத்து கல்வி கற்க ஆசைப்பட்டான்னு சொன்ன. எல்லாத்தையும் கடவுள் பேரால, எல்லா அயோக்கியத்தனத்தையும் கடவுளின் பேரால செஞ்சுட்டான். அப்படிங்கிறப்ப இன்னொரு மதம் வருகிறது, அந்த கடவுள் படிப்பை தடை செய்யவில்லை. நீங்கள் அக்ரஹாரத்திலே அடைபட்டு கிடந்த, குருகுலத்திலே அடைபட்டு கிடந்த கல்வியை, எல்லாருக்குமான பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தது எதுனா கிறிஸ்தவ நிறுவனம் தான். பிரிட்டிஷ்காரன் வரலைன்னு வச்சுக்க, நமக்கு பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, இதுக்கு என்ன சாட்சின்னு கேட்பான் சில பேரு. நீ எல்லா மாநகரத்திலும் போய் பாரு, கல்வி நிலையம் முதல் முறையாக நிறுவப்பட்ட கல்லூரி பாரு. சென்னையின் மிக பழமையான கல்லூரி லயோலா கல்லூரி, மதுரையின் மிக பழமையான கல்லூரி அமெரிக்கன் கல்லூரி. நீ நீ இதுக்கு போய் பாரு, திருச்சியில போய் பாரு, மிக பழமையான கல்லூரி கிறிஸ்தவ கல்லூரி தான். அவன் கல்வியை எல்லாருக்குமானதாக மாத்தினான். இவனை பார்த்து பயப்படுறான், நம்ம சாதி கட்டுமானம் கலைஞ்சிருமோ. அப்போ தொண்டு நிறுவனங்களின் வழியாக பணம் வந்தா தானே நீ பிரச்சாரம் செய்வ, உனக்கு பணமே வரக்கூடாது. ஓகே சார், உன்னை முடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டம் போடுறான். ஓகே சார், இப்ப ஏற்கனவே FCRA சட்டம் இந்தியாவுல இருக்கு. இப்ப 2026ல ஏன் திருத்தி அதை அமைக்கிறாங்க? இது திருத்த வேண்டிய அவசியம் என்ன? அதாவதுங்க, அந்த சட்டத்தை இல்லாம செய்ய முடியாது, செயல்பாடற்றதாக மாத்தலாம்ல. இப்ப நான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப போய் ஆடிட்டிங் பண்றாங்க ஒரு தொண்டு நிறுவனத்துல, அவன் கணக்கு வழக்கெல்லாம் சரியா இல்லைன்னா அந்த சொத்தை பறிமுதல் செய்யலாம்ங்கிறான். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப ஜக்கி வாசுதேவ் ஆட்டையை போட்டாரு, யானை போகிற பாதையில குறுக்க கட்டடம் கட்டி இருக்கிறாரு, சட்ட விதிமுறைகளுக்கு மீறி எல்லாமே பண்ணிருக்கிறாருன்னு ஈசா மையத்தின் மீது ஏகப்பட்ட புகார்கள் இருக்கிறது. அங்கு போன சில பெண்கள் மொட்டை அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்கு போன பெண்கள் சில பேர் காணா போயிருக்காங்கன்னா பல பிரச்சனை இருக்கு. இப்ப அங்கு முறைகேடு நடக்கிறது என்பதற்காக ஈசாவின் சொத்துக்களை கையகப்படுத்துவார்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, நீ சட்டம் என்று வந்தால் எல்லாருக்கும் பொதுவான சட்டத்தை போடு. இஸ்லாமியம் கொலை ஒன்னாலும், இந்து கொலை ஒன்னாலும், கிறிஸ்தவன் கொலை ஒன்னாலும் தண்டனை ஒண்ணுதான். நீ சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே, உரிமை சார்ந்து வேற வேற. இப்ப திருமண முறைகள் இருக்கு, சிவில் சட்டங்கள் மாறுபடும். ஏன்னா திருமண முறை ஒவ்வொருத்தனும் வேற மாதிரி திருமணம் பண்ணுவான். அதே மாதிரி விவகாரத்து செய்து கொள்வது என்பது அவனவனுடைய சாதி வழக்கம் அல்லது மத வழக்கத்தின்படி, கடவுள் நம்பிக்கையின்படி அவன் செஞ்சுக்கிறான்னு வச்சுக்க. குற்றம் என்று வருகிற போது சட்டம் ஒன்று தானே. இப்ப என்ன சொல்றான், தொண்டு நிறுவனத்துல ஏதாவது எங்களுக்கு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சா நாங்க சொத்தை பறிமுதல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வரான். இது எப்படி சரியா இருக்க முடியாது? சரி செய்வதற்கு நீ அதற்கான ஒரு ஆய்வத்தை உருவாக்கணும். இப்ப தலைமைச் செயலகத்துல கரப்ஷன் நடக்குது, பார்லிமெண்ட்ல ஒரு கரப்ஷன் நடக்குது, பார்லிமெண்ட் நம்ம பறிமுதல் பண்ண முடியுமா? நாளையில இருந்து ஒரு கோர்ட் இருக்கு, அந்த அதிகாரியை வேணா இது பண்ணாங்க. நீங்க கத்திரிக்காய் வாங்கினா கூட, சூத்த கத்திரிக்காய் இருந்தா எங்க புழு வச்சிருக்கோ அதை மட்டும்தான் பொம்பளை நறுக்கிட்டு மிச்சத்தை குழம்புல மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல. குறைபாடு இல்லாத எந்த அமைப்பு இருக்குங்க? நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல குறைபாடு இல்லாத ஒரு அமைப்பு காட்ட முடியுமா? நீ எந்த அமைப்புக்குள்ள போனாலும் குறைபாடு இருக்கு. வாத்தியாரு பள்ளிக்கூட மாணவியை பாலியல் சீண்டல் பண்றான்னு புகார் வருது, பள்ளிக்கூடத்தை பூரா மூட முடியுமா? சம்பந்தப்பட்ட வாத்தியாரை தூக்கிட்டு போய் ஜெயில வச்சிரு, அவனுக்கு தண்டனை கொடு, போக்சோ சட்டத்துல அவனை கைது செய்ய, அப்படித்தானே சொல்ல முடியும். இனிமே பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இவன் இந்த சட்டத்தின் வழியா என்ன செய்யறான்னா,
சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பறிப்பதற்கு முயற்சி செய்யறான். ஏற்கனவே வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் ஒண்ணு கொண்டு வந்து இதே கதை தான். யோசிச்சு பாருங்க, இஸ்லாமியர்களோட உரிமையை பூரா பறிக்கிறேன். இப்ப நீங்க என்ன, இப்ப மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயிலுக்கு அறங்காவலரா அங்க இருக்க பாயை வந்து நியமிக்க முடியுமா? நல்லா ரொம்ப காலமா இருக்கிறாருங்க. எதுக்கு காஜி மூசா வந்து கடை வச்சிருக்கிறாருங்க ரொம்ப காலமா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருங்க. சாயங்காலம் போனால் சர்பத்து கொடுக்குறாருங்க, டீ வாங்கி கொடுக்குறாருங்கன்னு சொல்லி அவர் ஊருக்கு நல்லதெல்லாம் செஞ்சுருக்காருங்க. டொனேஷன் கொடுத்துருக்காரு அன்னதானத்துக்கு. அறங்காவலருக்குள்ள சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்கல்ல. ஆனா வக்ஃபு வாரியத்துக்குள்ள உறுப்பினராக இஸ்லாமியர் அல்லாதவரை நியமிக்கலாங்கிறான். கேட்டா இதுக்கு பேர் திருத்த சட்டங்கிறான். அது எப்படி? அவன் குடும்ப பிரச்சனை இல்ல, அது அவன் பங்காளி சண்டை இல்ல. அது வக்ஃபு வாரியத்துக்குள் இருக்கக்கூடிய தகராறுகளை தீர்ப்பதற்கு ஏற்கனவே தீர்ப்பாயம் இருக்கிறது. அதற்கென்று தனித்த உரிமைகள் இருக்கு. அதுக்கு வக்ஃப் போர்டு சேர்மன் இருக்கிறாரு. அங்கே ஏதாவது தவறு நடந்தா கண்டிப்பதற்கு கோர்ட்டுக்கு போலாம். இவன் அதையெல்லாம் விட்டுட்டான். கலெக்டரே நடவடிக்கை எடுக்கலாம், சொத்தை பறிமுதல் பண்ணலாம். அப்படின்னா இப்போ பிஜேபிக்காரன் 4 பேரை கொண்டு வந்து அறங்காவலர் குழு மாதிரி இங்கே இருக்கிற வக்ஃப் போர்டு வாரியத்தில் கொண்டு போய் போட்டு, ஆர்எஸ்எஸ் மெம்பரை கொண்டு போய் போட்டு, முறைகேடு நடக்குன்னு வந்து நீ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு புகார் கொடுத்து, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஜங்கியா இருக்கான்னு வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு இவங்க ஒரு ஆளை கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, சொத்தை பறிமுதல் பண்ணிடுவாங்க. பண்ண மாட்டேன். வெளியில பார்க்கும்போது சட்டத்தின்படி நடப்பது மாதிரியே இருக்கான். பாபர் மசூதி இடத்தை எப்படி கைப்பற்றினாங்க? ஆக்கிரமிப்பு பண்ணி கைப்பற்றினாங்க. சட்டத்தின் வழியாக தானே கைப்பற்றினான். அப்ப சட்டத்தின் வழியாக கூட முறைகேட்டை செய்ய முடியும் என்பதற்கு முன்னுதாரணங்கள் இருக்கு இந்த நாட்டில். இதை யாரும் மறுக்க முடியாது. அதையெல்லாம் செய்யாதியடா, இன்னொருத்தன் உரிமை மீது கை வைக்காத. அதைத்தான் நம்ம சொல்றோம். அதாவது பிறன்மனை நோக்காதவன் தான் ராமன். அதே இலக்கியத்துல சொல்றான், கம்பராமாயணத்துல. பிறன்மனை அடுத்தவனுடைய இடத்தை நான் ஆட்டையை போட மாட்டேன்னு சொல்றதுக்கு பேர் தான் ராமன்கிறான். அங்கே ராமர், நீ அங்க ராமர் பேரை சொல்லி ஆட்டையை போட்டியடா, எப்படா கதை அது? இது ராமருக்கு எதிரானது இல்லையா? நீ சொல்ற பக்திக்கு எதிரானது இல்லையா? ராமை கும்பிட்டாரு மகாத்மா காந்தி. அவரை யாரடா கொலை செஞ்சது? கொலை செஞ்சவன் இஸ்லாமியரா கொலை செஞ்சான்? கோட்சே யாரு? இந்துத்துவவாதி. அவரை துப்பாக்கியால சுட்டவன் ஒரு இந்து. அப்ப மிதவாத கருத்துக்களை பின்பற்றக்கூடிய காந்தியாரை தீவிரவாத கருத்து கொண்டவன் ஒரு இந்து தானே கொலை செஞ்சான். அப்ப நமக்கு மதத்தின் பேரால நீ வன்முறையில ஈடுபடுவது, அடுத்தவன் சொத்த ஆட்டையை போடுறது, அயோக்கியத்தனம் பண்றது. இங்க தேவதாசி முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் திட்டுறதுன்னா என்ன சொல்லுவான், டே தேவநாம என்ன அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது எங்க இருந்து உருவாச்சு? எப்படி கிறிஸ்தவ சமுதாயத்துல இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட துறவிகளாக பெண்களை நியமிக்கிறாங்க, நியமிக்கிறாங்க, கன்னியாஸ்திரிகளை நியமிக்கிறாங்கல்ல. அது மாதிரி இந்து சமயத்துல கோவிலுக்காக நேர்ந்து விடப்பட்ட பணிப்பெண்கள் அவங்களை என்ன பண்ணிட்டா, கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் குருக்கள் எல்லாம் சேர்ந்து பாலியல் சுரண்டல் பண்ணிட்டான், பாலியல் ரீதியா அத்துமீறல் பண்ணிட்டான். அவங்க கோயிலுக்கு பணி செய்ய வந்தவங்க அத்துமீறல் பண்ணிட்டான். அந்த காலத்துல கருத்தடை சாதனங்கள் இல்லை. அதுல பிறந்த குழந்தையத்தான் இன்னைக்கு அசிங்கமா திட்டான். அப்ப தேவனுக்கு அடியார்களாக இருந்த பெண்களை, தேவர் அடியார் என்று இருந்ததை ஒரு கெட்ட வார்த்தையா மாத்தினவங்க யாரு? பகுத்தறிவாளர்களா? தீகாக்காரனா? கம்யூனிஸ்டுக்காரனா? கிறிஸ்தவனா? பௌத்த மதத்தை சேர்ந்தவனா? கடவுள் நம்பிக்கை அற்றவனா? ஓ மதத்துல உன் சாமியை கும்பிடுறதுக்கு வேலை செய்ய வந்த பொம்பளையில நீ பாலியல் ரீதியா சுரண்டி தேவதாசி முறைன்னு ஒன்ன உருவாக்கி பெண்களை நீ இழிவுபடுத்தின, பாலியல் தொழிலுக்கு உட்படுத்தின, கடவுளின் பேரால அயோக்கியத்தனம் பண்ணலாமடா. இது பக்தியில சேருமா? இது அடுக்குமா? இது நியாயமா? தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. உயிரோட கொண்டு போய் உடன்கட்டை ஏறுவது. ஒருத்தன் அரசனா இருக்காங்க, அவனுக்கு நோய் வாய்ப்பட்டு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, என்னமோன்னு வந்துருச்சு, செத்து போயிட்டான் வயசாகி. அவன் பொண்டாட்டியை உயிரோட கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ற, தீ வச்சு கொளுத்துற இடத்துல, தகனம் பண்ற இடத்துல இவன் உடம்பு ஊரா மஞ்சளை பூசி நீ நேர சொர்க்கத்துக்கு போயிருவேன்னு உயிரோட கொண்டு போய் பெண்களை சிதையில் ஏற்றினா, கடவுள் நம்பிக்கையின் பேரால ஏற்றினா. இந்த நாட்டில் உடன்கட்டை ஏற வழக்கத்தை ராஜாராம் மோகன் ராய் அதை தடுத்தாரு. கடவுளின் பேரால் எங்களுடைய சமயத்தினுடைய மாண்பு கெட்டுவிடும், அதை தடுத்தா. உடன்கட்டை ஏறு வழக்கத்தை தடுத்து விட்டால் எங்களுடைய மத நம்பிக்கையை நீ அவமானப்படுத்தி விட்டாய், வெள்ளக்காரன் அயோக்கியத்தனம் பண்றான்னு சொன்னா. அந்த பெண்களை உடன்கட்டை ஏறுவதில் நியாயம் இருக்கா? ஒரு உயிரை கொள்வதில் நியாயம் இருக்கா அவங்ககிட்ட? இதெல்லாம் தடுத்தவன் வெள்ளக்காரன்டா, கிறிஸ்தவன்டா. கிறிஸ்தவன் இல்லைன்னா எனக்கு கல்வி கிடையாது, கிறிஸ்தவன் இல்லைன்னா நமக்கு சட்டம் கிடையாது, தாலுகா ஆபீஸ் கிடையாது, கோர்ட்டு கிடையாது, அவன் வரலைன்னா தண்டவாளம் கிடையாது. அவன் வழியாகத்தான் நமக்கு இந்த உரிமைகள் கிடைத்தது. அவன் வழியா இன்னைக்கு அவன் என்ன, அவன் காசு கொடுக்குறான். நீ கொடுக்குறியா?
சரி. நீ கல்விக்கு, தொண்டு நிறுவனத்துக்கு, மருத்துவ சேவைக்கு நீ கொடுக்குறியா? இல்ல கொடுக்குறவன எதுக்கு தடுக்கிறேன்னு நான் கேட்கிறேன். ஓகே சார். தேசிய பாதுகாப்புக்காக வெளிநாட்டு நிதியை வந்து கட்டுப்படுத்துறது அவசியம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்றாங்க. இல்ல RSSக்கு பணம் வாங்குறீல, அதுக்கு வெளிப்படையான கணக்கு வழக்கு உண்டா? மத ரீதியாக செலவழிக்க கூடாதுன்னு நீ சொன்னேன்னா RSS அமைப்புக்கு உறுப்பினர் அட்டை கிடையாதுங்க. ஓப்பனாவே வந்து அவன் எதையுமே செய்ய மாட்டான். அப்ப நீ அங்க மட்டும் நிதி வசூலிக்கிற என்ன காரணம்? அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல இருந்து நிதி வசூலிக்கிற என்ன காரணம்? கருப்பு பணம் வச்சிருக்கிறவன பூரா ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் நான் பண மதிப்பு நீக்கத்தை கொண்டு வந்தேன்னு சொன்னீங்களே, தீவிரவாதத்தை ஒழிச்சிட்டீங்களா? கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டீங்களா? அப்ப மத ரீதியாக சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதற்கு இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இது ஒரு கருப்பு சட்டம், இது கைவிடப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தீர்மானம் இயற்றியிருக்கிறது. ஆனா அதை அவங்க மதிக்க போறது இல்லை. ஆனால் இது மிக மிக மோசமான ஒரு போக்கு. ஓகே சார். இறுதியாக இந்த வெளிநாட்டு நிதியால் இயங்கக்கூடிய என்ஜிஓக்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஆபத்து, அதே போல் அவங்களால இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் நிறைய இயங்குது அந்த ஃபண்டை வச்சு. இப்போ அதுக்கெல்லாம் எந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்குது? அதுக்கெல்லாம் அந்த நிறுவனத்தையெல்லாம் மூடிட்டு எல்லாத்தையுமே RSS பயிற்சி மையத்துக்கு வந்து சாகா பயிற்சிக்கு எல்லா பள்ளிக்கூடத்தையும் கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த சட்டம் போட்டிருக்காங்க. நாடை நாசமாக்கணும். மத ரீதியாக சிறுபான்மை மக்கள் வாழக்கூடாது, அவனுக்கு உரிமை இருக்கக்கூடாது, அவனுக்கு கல்வி கிடைக்கக்கூடாது, அவன் தொண்டு நிறுவனத்தின் மூலம் மருத்துவ உதவி கிடைக்கக்கூடாது. எல்லாரும் RSS பயிற்சி முகாமுக்கு சாகாவுக்கு வாங்க, இல்லைன்னா சாகுங்கன்னு சொல்றாங்க. அதுதான் சட்டம். உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.